இன்னைக்கு உங்களுக்கான புது சேலஞ்ச். புரியுங்க. என்ன சேலஞ்ச்? அந்த டிஷ்யூ பேப்பரை சீக்கிரமாக காலி பண்ணணும். அதான் சேலஞ்ச். Come on, Emal. இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் காலியாச்சு? ப்ளோவர்ல இருந்து வர காத்து டிஷ்யூ பேப்பருக்கு மேல லோ பிரஷர் ரீஜனும் கீழே ஹை பிரஷர் ரீஜனும் உண்டாக்கும். இதனால பேப்பர் மேலேயே இருக்கும். இதத்தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அண்ட் வேகமான காத்து பேப்பரையும் கூடயே இழுத்துட்டு போயிடும். நம்ம பெர்னாலிஸ் பிரின்சிபல் பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இப்போது பெர்னாலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ ஒரு ஃபனல் எடுத்துக்கோங்க, ஒரு பைப் அண்ட் பிளாஸ்டிக் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபனலுக்குள்ளே நான் பைப்பை போட்டுடுறேன், ஒரு பிளாஸ்டிக் பால் இது உள்ளே போட்டுடுறேன். இப்போது காற்று ப்ளோ பண்ணால் இந்த பால் உள்ளே ரொட்டேட் ஆகும். என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, காற்று உரியாமல் காற்று ஊதி இந்த ஃபனல்லேருந்து பால் கீழே விழாமல் இப்படி பிடிக்கணும், லைக் கை வைக்காமல். ட்ரை பண்ணி டிவைட் போடுங்க. இந்த ரெண்டு பலூனும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு பெரிய சண்டை இருக்குது. அந்த சண்டையை நம்ம வந்து ஊதி தள்ள போகிறோம். ஊதி தள்ளனா இவங்க என்ன ஆகிறாங்க பார்க்கலாம். மறுபடியும் கவனிங்க. இந்த சண்டையை நம்ம ஊதி தள்ளின உடனே இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வருது. அதனால சுற்றி இருக்கிற காற்று இந்த ரெண்டு பலூனு கிட்ட தள்ளு. ஸோ இதை நம்ம பெர்னாலிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவோம். காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான புது சேலஞ்ச் இருந்தாங்க. அப்படிங்க. ஓகே, இதை வந்து சீக்கிரமாக யார் ஊதுறீங்களோ அவங்க தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட். வாயை விட்டு தள்ளி வச்சு ஊதும் போது மூச்சு காத்து கூட வெளி காத்தும் சேர்ந்து உள்ள போகும். இங்கதான் நம்ம பெர்னாலிஸ் பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது. தள்ளி வச்சு ஊதும் போது கவரோட வாய் பகுதியில ஒரு வெற்றிடம், அதாவது லோ பிரஷர் ரீஜன் உண்டாகும். வெளியில இருக்க ஹை பிரஷர் ரீஜன் இதை சமம் செய்ய காத்த உள்ள தள்ளும். சோ நம்ம பேக் சீக்கிரமே ஃபில் ஆகிரும்.